ஹலோ மக்கள் 114வது எபிசோட்ல பாருங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒராச்சிமாரி அட்டாக் பண்ண வாரான். பார்த்தா சாஸ்கி எல்லாமே ஒட்டச்சு எரியுதான். பாம்பு கும்பல துண்டா வெட்டி எரிஞ்சிட்டான். அவன் சாஸ்கின்னு கத்திக்கிட்டு அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அப்படியே ஒராச்சிமாரி சின்ன வயசு கடத்தை காட்டுறாங்க. ஏதோ ஒரு கல்லறைக்கு வந்து பொக்கே வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சடனா கீழே பார்க்க என்னமோ ஒன்று கடக்குன்னு சொல்லிட்டு எடுக்கான். பார்த்தா அது ஒரு ஒயிட் ஸ்னேக். இது என்னதுன்னு சொல்லிட்டு தேடி ஒக்கா கிட்ட கேட்கான். நீ ஒரு லக்கியான ஒரு இதை எடுத்திருக்க, இது வந்து ஒயிட் ஸ்கின்ல உள்ள ஒரு ஸ்னேக்னு சொல்றாரு. உன்னை இதை நான் இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு ஒராச்சிமாரி சொல்றான். நான் இதை பத்தி நானும் கேள்விதான் பட்டிருக்கேன். இது ஒரு ரேர் ஐட்டம், நானே இப்பதான் முதல்ல பாக்குறேன்னு அவர் சொல்றாரு. எதுக்கு இது வெள்ளையா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காம எனக்கே தெரியாது, நான் அதை பத்தி கேர் பண்ணணும் கிடையாதுன்னு சொல்றாரு அவர். இந்த ஒயிட் ஸ்னேக்கை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு குட் லக்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு அவர். உன்னை இதை தொட்டு பார்க்கான் குட் லக் அண்ட் ரினிவலான்னு சொல்லிட்டு இதை நீ இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் இருந்திருக்குன்னு சொல்றாரு அவரு. இது இப்படி நீ பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா திரும்பி எங்கேயாச்சும் ரீபர்த் ஆயிருப்பாங்க, எங்கேயாச்சும் பிறந்திருப்பாங்கன்னு சொல்றாரு அவரு. நான் எப்போ எங்க அப்பா அம்மாவை பாப்பேன்னு கேட்கான். அது எனக்கு என்னன்னு தெரியல, நீ பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அவர். உடனே ஒராச்சிமாரி அப்படியே சிரிச்சுட்டு அந்த பாம்பையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒராச்சிமாரி கொஞ்சம் ஸ்டேஜ் கழிச்சு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒராச்சிமாரி ஜொன்னின்னு ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒருத்தரை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா லேடி சுனடையோட தம்பி நவாக்கி அனல் வேகத்துல அட்டாக் பண்ண போறான். பார்த்தா போனோன்னு வெடிச்சு செதறிட்டான். வெடிச்சு செதறனு ஒராச்சிமாரிக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னடா இப்படி செத்து போயிட்டானு சொல்லிட்டு அந்த டாலரை மட்டும் எடுத்துட்டு திரும்பி அவன் பிணவரைக்கு வாரான். லேடி சுனடைய அழுவுதான். அவன் தம்பி இறந்ததை பார்த்துட்டு ஜிரையா வந்து ஆறுதல் சொல்றாரு, நீ போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒராச்சிமாரி அந்த டாலர் தூக்கி அவள்கிட்ட கொடுக்கான். நம்ம இப்போ வாருக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. லேடி சுனடை டீம் வந்து அடிபட்டு கிடக்காங்க. அதை போய் நம்ம காப்பாத்தன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் ஒராச்சிமாரி காப்பாத்த. பார்த்தா லேடி சுனடையோட லவ்வர் ஆல்ரெடி செத்துட்டா. அவ ஹீல் பண்ண பார்க்க, ஆனா அவளால ஹீல் பண்ண முடியல. அதை பட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஹியூமன்ஸ்ல இப்படி கவலைப்படுறாங்க, ஒரு எமோஷனை கையாளுதாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் வருத்தப்படுறான் அவன். அதுக்கப்புறம் ஒராச்சிமாரி அவனோட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்க இடத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க நின்று ஒன்னு ஒராச்சிமாரி யோசிக்கான், ஹியூமன் பாடியில எவ்வளவு பவரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கு, ஆனா அந்த பாடிக்கு வந்து லைஃப் டைம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு, இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண யோசிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கோ சின்ன வயசுல இருந்து கேட்கா, ஒராச்சிமாரி சார் இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அது அவர் ஆம்புலட்னு சொல்றாரு அவரு. பார்த்தா ஒரு ஒயிட் ஸ்னேக் இருந்துச்சுல, அதைத்தான் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது வந்து ஒரு ரேரான இது, அதை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு குட் லக்கும் ரினிவலும் கிடைக்கும்னு சொல்றான் அவன். உடனே ஆங்கோ கேட்கா, ஒராச்சிமாரி சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், உங்களால செத்தவங்களை உயிரோட வர வைக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காவா. செத்தவங்களை என்னால திரும்பி வர வைக்க முடியும், ஆனா அதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, ஆனா ஹியூமன் பாடிஸ்ல நிறைய பவர் இருக்கு, அதெல்லாம் என்னால அன்லாக் பண்ண முடியும்னு சொல்றான் அவன். எக்ஸ்ட்ரா ரீஜெனரேட்டிவ் பவரை கொடுத்து அவங்க பாடியில இன்னும் கொஞ்சம் பவரை கொடுப்பேன், அதனால அவங்கள அழிக்க முடியாத அளவுக்கு பவருக்கு போவாங்கன்னு சொல்றான் அவன். அதை ஒரு நாள் கண்டுபிடிப்பேன்னு சொல்றான் அவன். ரொம்ப தேங்க்ஸ் ஒராச்சிமாரி சென்சே, அந்த பாடி ஆக்டிவேட்டிங் ஜுட்ஸுக்கு பேர் தான் கேர்ஸ் மார்க்கு, அதைத்தான் இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒராச்சிமாரி இடத்துல நைட்டு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா இட்டாச்சியை பார்க்கான். பார்த்தா இட்டாச்சிங்க தனியா நின்று மாசா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா குணாயத்துக்கு வீசுறான். எல்லா குணாயும் அவன் மேல அட்டாக் பண்ண வருது. இவன் சாக போறான்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரி பயந்து உள்ள வரான். பார்த்தா எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்து நின்னுகிட்டு இருக்கான். மிரண்டுட்டான் ஒராச்சிமாரி, என்னடா இது முரட்டுத்தனமான ட்ரைனிங்கா இருக்கு, இந்த உச்சியோட பவர் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வேற லெவல் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இதுதான் ஷரிங்கனோட பவரா, ஒரு எனிமியோட அடிக்கிறதுக்கு இந்த பவர் நம்மளுக்கு இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம எவ்வளவு ட்ரைனிங் இடத்துல உச்சியா ஈக்குவல் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனான ஏரியாவுக்கு போயிட்டான். அதான் ஃபார்பிடன் ஜுட்ஸ்ல நிறைய போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏரியாவுக்குலாம் போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்ஸை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பாடியை தூக்குறதுக்காண்டி, ஏன்னா ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜுட்ஸோ தான் அவன் படிக்கான். அதான் ஃபார்பிடன் ஜுட்ஸு. உடனே அப்படியே சுத்தி பார்க்கான், இவ்வளவு ஃபார்பிடன் ஜுட்ஸுவா, இதெல்லாம் படிக்கணும்னா நம்மளுக்கு வருஷம்லாம் பத்தவே பத்தாத, இந்த ஹியூமன் பாடி லிமிட்டுக்கு நம்ம இதை கத்து முடிக்கல நம்மளே செத்துறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். ஆனா என்னோட வாழ்க்கையை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு கொண்டு போனோம்னா இது எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அந்த டைம்ல தான் தேர்ட் ஓகே மாசம் வந்துகிட்டாரு. உன்னை ஒராச்சிமாரி நீ தான் வந்தியா, நான் நீ தான் வருவேன்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்திருக்க, இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் ஓகே கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றான் அவன். நீங்க உங்க வாழ்க்கையை இந்த வில்லேஜுக்காண்டி அர்ப்பணிச்சிட்டீங்க, இந்த ஹியூமனோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நான் இந்த ஊருக்கு ஹொக்காகே ஆனாலும் ஒரு நாள் செத்து போவேன், நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றான். நான் இங்க எதுக்கு வந்தோம்னா இந்த ஹியூமன் லைஃப் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கு, நான் ஹொக்காகே ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் நான் செத்து போவேன், ஆனா நான் அந்த ஜுட்ஸுவை கத்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை முழுக்க நான் இங்கே இருக்கலாம்னு சொல்றான் அவன். அந்த இம்மார்டாலிட்டி ஜுட்ஸு, ரீஅனிமேஷன் ஜுட்ஸு அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கான் ஒராச்சிமாரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிரையா வந்து தடுக்க வந்திருக்காரு. ஒராச்சிமாரி இந்த ஊரை விட்டு போகாதடா, இங்கே இருடா, நீ நல்லவனா இருன்னு சொல்லியிருக்காரு அவரு. இதெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரி அனல் வேகத்துல வந்து ஜிரையாவே அடிக்க வந்திருக்கான். நான் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, நான் ஒரு புது ஆர்கனைசேஷன் உண்டாகும்னு சொல்லிட்டு அங்க வந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் அவன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க அக்காட்ஸ்கி இருக்க இடத்துக்கு. உடனே வந்து பெயின் சொல்றான், அக்காட்ஸ்கில புதுசா ஒரு ஆள் வந்திருக்காருன்னு சொல்றான். பார்த்தா இட்டாச்சி உச்சிகா தான் வந்திருக்கான் அவன். உடனே ஒராச்சிமாரி சந்தோஷப்படுறான், இட்டாச்சி உச்சிகா வந்துட்டானான்னு சொல்லிட்டு. அப்பதான் இட்டாச்சி தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒராச்சிமாரி பின்னாடியே போய்கிட்டு இருந்திருக்கான். நீ உச்சியா கிளனே அழிச்சிட்ட, அது மாதிரி அக்காட்ஸ்கி வேற வந்திருக்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வச்சு ஸ்ட்ரெயிட்டா அவனே அட்டாக் பண்றான். இட்டாச்சியை லாக் பண்ணிட்டான் அவன். உன்னோட அழகான ஷரிங்கன் எனக்கு முன்னாடி வந்திருக்கு, இனிமேல் அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னோட பாடியை நான் எடுக்க போறேன்னு சொல்றான். பார்த்தா தலையும் அதுக்குள்ள பேரலிசிஸ் கெஞ்சிட்ஸோ போட்டு விட்டான். என்னடா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டானு சொல்லிட்டு பார்த்தா ஒராச்சிமாரி ஆணில் அடிச்ச மாதிரி ஆக்கி விட்டான். இந்த விஷுவல் பவர்ஸ்
உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். தலைவன் கெஞ்சுட்ஸோ போட்டு செப்பையை கழட்டிட்டு விட்டான் ஒரு நிமிஷத்துல. சடனா நெஞ்சுட்ஸோ யூஸ் பண்ணி தப்பிக்கலான்னு பாத்திருக்கான். பார்த்தா கையவே வெட்டி எரிஞ்சிட்டான் இட்டாச்சி. உன்ன இட்டாச்சி சொல்றான், ஒராச்சிமாரு நீ எவ்வளவு பெரிய ஜுட்ஸு யூஸ் பண்ணாலும் என் கண்ணுக்கு பக்கத்துல உன் ஜுட்ஸ் எல்லாம் வெறும் மண்ணுன்னு சொல்லிட்டான் அவன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழியுது. சாஸ்கியை வந்து அழைச்சிட்டு வந்தாமல அந்த டைம்லாம் பத்தி யோசிச்சு பார்க்கான் அவன். ஒரு வழியா நீ என்ன பார்க்க வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரு கத்துக்கிட்டு இருக்கான். உன்னை இந்த கண்ணை பார்க்கான், ஒரு அழகான கண்ணு, உச்சிகா கண்ணுன்னு சொல்லிட்டு என்னோட எதிர்காலமே இவன் தான், இவனை வச்சுதான் நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அடுத்து அப்படி இப்ப காட்டுறாங்க. பார்த்தா ஒராச்சிமாரு 5 துண்டா வெட்டி தும்பா ஆக்கி போட்டு வச்சிருக்கான். திரும்பி வந்து சாஸ்கி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஒராச்சிமாரே கொண்டான் போலுக்கு. உடனே அவ்வளவுதானா ஈஸியா முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீக் ஆனவன ஈஸியா கொண்ட மாதிரி ஜாலியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒராச்சிமாரி சாவல, நான் செத்துறேன்னு நினைச்சேன், உடம்புல இருந்து ஒரு ஃப்ளூயிட் பறந்து வருது, அது மேல வேப்பரைஸ் ஆகுது, ஓ உடம்ப வீக் ஆக்கிருன்னு சொல்றான் அவன். நான் ஒரு இம்மோர்டல்டா, என்னையெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது, என்னை கொள்ளதுக்கு இந்த வரை எந்த ஜுட்ஸும் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கான் அவன். உன்னைய தூக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா கடிச்சு முழுங்க வாரான். அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி ஏதோ ஒரு இடத்துல நின்று வெளியே வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா நிறைய பாம்பா நெல் கிடக்குங்க. நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்னோட யூனிவர்ஸ்டா, உன்னை ஏன் உடம்புக்குள்ள வர வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சிமாரு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சாஸ்கி உடம்புக்குள்ள இருந்தே பாம்பெல்லாம் வர வைக்கான். பார்த்தா எல்லாரோடமே அங்க வச்சுதான் எல்லாத்தையும் கொண்டு எரிஞ்சிருக்கான். உண்மையிலேயே அழகான கண்ணு உனக்கு அப்படின்னு சொல்றான் அவன். அன்னைக்கு நான் அதுல மாட்டிக்கிட்டேன், ஆனா இனிமேல் நான் அதுல மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி விஷயத்துல யோசிச்சு பார்க்கான் அவன். இனிமேல் அந்த கண்ணு எனக்கு தான் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க கபுட்டோ கட்டுறாங்க. கபுட்டோ ஒரு பக்கம் மெடிசன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒராச்சிமாருக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒராச்சிமாரு சாருக்கு ஒரு நல்ல உடம்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாஸ்கியால கூட அந்த ரிச்சுவலை வந்து தாண்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேக்ல கட்டுறாங்க. இட்டாச்சி அந்த கையை வெட்டினாமல அந்த கை இங்க தான் இருக்கு. உன்னை கபுட்டோ அப்படியே பொறுமையா நடந்து வரா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணிட்டான். உன்னை வேகம் வந்து ஒளிஞ்சு வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒராச்சிமாருக்கு பார்த்தா அங்க வந்து சாஸ்கி எல்லாத்தையும் வெட்டி தும்பா போட்டு வச்சிருக்கான். சாஸ்கி எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்கான்? இது வந்து ஜெயின் ஸ்னேக், இது எதுக்கு இங்க இருக்கு? இது வந்து ஒராச்சிமாரோட ரிச்சுவல் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ, சாஸ்கி ஒருவேளை கைப்பற்றிட்டாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். கபுட்டோ நீ ஆட நின்னுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்கான். கேட்டுட்டு அப்படி பொறுமையா நடந்து போறான். கபுட்டோக்கு ஒண்ணுமே புரியல, இது ஒராச்சிமாருவா சாஸ்கியா என்னன்னே புரியல. தாண்டி போய்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இப்போ நீ யாருன்னு கேட்கான் அவன். யாருன்னு நீனே சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா விசுவல் ஜுட்ஸுக்குள்ள கபுட்டோ உள்ள கொண்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை சீனை அப்படியே திரும்பி காட்டுறான் அவன். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிச்சுவல் ஜுட்ஸ் இருக்க இடத்தும்ல, இவன் பழைய மெமரிஸ் அப்படியே காட்டுறானான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒராச்சிமாரு தான் அப்ப ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சாஸ்கி பாடி அவன் எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கான். பார்த்தா அதுக்குள்ள சாஸ்கி வந்து அந்த கர்ஸ் மார்க் பவர் அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டான். இருக்க மட்டுமே கருகருன்னு ஆக்கிட்டான் அவன். பார்த்தா ஒராச்சிமாரு வந்து சாஸ்கி பாடி எடுப்பான்னு பார்த்தா சாஸ்கி வந்து ஒராச்சிமாரு பவரை எடுத்துக்கிட்டு இருக்கான். இடே இது என்னோட யூனிவர்ஸோட நீ என்னடா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒராச்சிமாரு நினைக்கான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒராச்சிமாருக்கு எடுத்து அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டான். உடனே அவன் சொல்றான், என்னோட கண்ணு பக்கத்துல உன்னோட ஜுட்ஸ்ல ஒண்ணுமே எடுபடாதுன்னு சொல்றான். ஒராச்சிமாரு பயங்கர அளவுக்கு ஆக்கி விட்டான் அவன். கபுட்டம் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கி இந்த யூனிவர்ஸையே கைப்பற்றிட்டானு சொல்லிட்டு டேய் நான் ஒரு இம்மோர்டல் ஒராச்சிமாரு இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த உலகத்தையே நான் தாண்டா கண்டுபிடிச்சேன், நீ என்னெல்லாம் ஒண்ணு சேவன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஒராச்சிமாரு கொன்னு எரிஞ்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் ஆங்கோ கட்டுறாங்க. சடனா வந்து எங்க வந்திருக்கானே தெரியல, யார் தேடி வந்திருக்கானே தெரியல. சடனா வந்து 2 பேரும் அனுப்பி வச்சுட்டு அவ யாரையும் தேடிக்கிட்டு இருக்கா. சடனா யாரோ வருத சத்தம் கேக்கு. சடனா குணாயத்தி கீசுரா. பார்த்தா அந்த ஒயிட் ஸ்னேக் ஒன்று வந்துச்சுல, இந்த ஒயிட் ஸ்னேக் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. என்னடா இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு முழிக்காவா. பார்த்தா அந்த ஊர்ல முழுக்குமே வெளிச்சம் ஒரு மாதிரி வேற லெவலா இருக்கு, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறிட்டு என்னடா இது ஒரு வெதர் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஒன்னு இறையன் செஞ்சுட்டு இருக்காரு, இது வந்து ரத்த கலர்ல இருக்க, இப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னு லேடி சுனாடே நருட்டோ சிராயா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை இட்டாச்சி கிசாமே ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. உன்னை இட்டாச்சி சடனா நிக்கான். அவனுக்கு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டான் போலுக்கு. என்னன்னு கேட்கான் கிசாமே. ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து போறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாஸ்கி கட்டுறாங்க. அப்படின்னா ஒராச்சிமாரு உண்மையிலே செத்துட்டாரான்னு சொல்லிட்டு கபுட்டோ கேட்கான். அப்படிதான் இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். எல்லாத்தையும் முடிச்சுன்னு சொல்றான் அவன். பார்த்தா உண்மையிலே ஒராச்சிமாரு சாஸ்கி கொன்னுட்டான். இனிமேல் அவன் வரவே மாட்டான். பயந்துட்டான் கபுட்டோ. அவ்வளவு பேர் ஆளை போட்டு தள்ளிட்டானான்னு சொல்லிட்டு அவன். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. See you, bye.